வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். உங்களில் எத்தனை பேருக்கு காலையில் எழுந்ததும் ஃபில்டர் காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்? அதில் நானும் ஒருத்தி தாங்க. அந்த ஃபில்டர் காஃபிக்கு தேவையான டிகாஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா ஃபில்ட்ரு தாங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஆமாம், ஃபில்டரோட ஹோல்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கும்போது தான் டிகாஷனும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் திக்காகவும் இறங்கும். இதுக்கு தேவையான பொருள் 1 ஸ்பூன் சுகர், 50 கிராம்ஸ் காஃபி பவுடர். இது ரெண்டும் தான் இப்போ தேவையான பொருட்கள். ஒரு பேனில் தண்ணியை கொதிக்க வைக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபில்டரில் காஃபி பவுடர் மேலே ஊற்றணும். வார்மாக இருக்கும்போது ஊற்றாதீங்க, நல்லா ஹாட்டாக இருக்கணும். ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு ஃபில்டரை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஈரமாக இருக்கும்போது போட்டிங்கன்னா பவுட்ரு வந்து அந்த ஹோல்ஸில் அடைச்சிக்கும். ஸோ ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். ஒரு காஃபி பவுடர் ஒரு 50 கிராம்ஸ் நான் இப்போ போட போகிறேன். இதில் ஒரு 50 கிராம்ஸ் காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஃபில்டர் காஃபி பவுடராக இருந்தாலும் ஓகே. அடுத்து ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா காஃபி டிகாஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான். அந்த திக்னஸ் கொடுக்கும். இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஒரே ஒரு டீஸ்பூன் போதும், ரொம்ப போட வேண்டாம். தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரணும். நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்டரில் ஊற்றலாம். இப்போ நான் அதில் ஃபில்டரில் ஊற்ற போகிறேன். ஃபில்டரில் தண்ணி ஊற்றும் போது சுற்றுனாப்பில் ஊற்றணும். நடுவில் எப்போவுமே ஊற்றக்கூடாது. சுற்றி ஊற்றும் போது தான் எல்லா பவுடர்லேயும் அந்த ஹாட் வாட்டர் பட்டு அதோட எசன்ஸ் கீழே இறங்கும். ஸ்லோவாகவும் இறங்கும். நீங்கள் நேராக நடுவில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா கட 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 கடன்ட்டு அந்த டிகாஷன் எல்லாமே கீழே இறங்கிடும். ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் சுற்றுனாப்பில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். மூடி வைக்கும்போது இன்னுமே ஸ்லோவாக இறங்கும். ஸ்லோவாக இறங்க இறங்க உங்களுக்கு அதோட எசன்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா இறங்கியிருக்கு. ஸோ 2வது தடவை இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேன். 2வது தடவை தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஆறுன தண்ணியை ஊற்றிடாதீங்க. ஆவி பறக்குது பார்த்தீங்களா? அவ்வளவு தாங்க. இதை மாதிரி 3 தடவை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராங்கான டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் மாதிரி எவசல் ஒரு கண்டெய்னரில் தான் இதை மாற்றிக்க போகிறேன். எனக்கு அப்போ தான் காலையில் காஃபி ஊற்றும் போது எடுத்து டிகாஷன் அதில் ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நான் வெந்நீர் போட்டு லேசாக அலம்பிக்கிறேன். அந்த ஹீட் அதிலேயே மெயின்டைன் ஆகும். அதனால தான் நான் இப்போ வெந்நீர் போட்டு அலம்பியிருக்கேன். டிகாஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல சூப்பராக ஸ்ட்ராங்காக ஃபர்ஸ்ட் டிகிரி டிகாஷன் இறங்கியிருக்கு. பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளவுதாங்க, உங்களுடைய டிகிரி காஃபி டிகாஷன் தயார். இதே மெத்தட்லேயே இந்த ஃபில்டரில் நீங்கள் மேக்ஸிமம் 3 டைம்ஸ் தண்ணி ஊற்றுங்க. அதுவே ஜாஸ்தி. அதுக்கப்புறம் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். உங்களுக்கு ஸ்ட்ராங்கான காஃபி கிடைக்காது. நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான டிகிரி காஃபியை என்ஜாய் பண்ணுங்கள்.